நம்மளுடைய வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, உள்ள ஒரு ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, அப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இல்லையா? முன்னோர்கள். அவங்க அவ்ளோ பேரும் அந்த வீட்டுக்கு வந்துருவாங்கங்க. இத அகத்தியர் ஐயா அழகா சொல்லுவாரு. ஒரு திருமணம் நடக்கிறப்ப, நம்மளுக்கு வாழ்த்துறதுக்காக சபையோர்களும், ஊரார்களும், முன்னோர்களும் அங்க கூடியிருப்பாங்க. இது இல்லாமல் வாழ்ந்து இறந்து போனாங்க இல்லையா? அவங்களுடைய ஆன்மாக்களும் அந்த சபைக்கு வந்துருமாம். வந்து அவங்கள 16 பேறுகளை பெற்று பெருமையோடு வாழ்வாங்கு வாழ்வாயாக அப்படின்னு அது வாழ்த்துமா. அப்படி வாழ்த்துறப்ப என்னென்ன பாவ புண்ணியங்கள்லாம் அந்த 16 நபர்கள் செய்தாங்களோ, அதாவது உங்களுடைய தாத்தாலேருந்து பின்னோக்கி போங்க. இருக்கிற 16 பேர்கள் என்னான தவறுகள், நன்மைகள் செய்தாங்களோ அவ்வளவும் இந்த தம்பதியருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்த்துடைய அர்த்தம். 2வது ஒரு பெரிய காரியம் நடக்குது அந்த வீட்ல. அப்பயும் இதே மாதிரி இறந்த முன்னோர்களும், அவங்களோட ஆன்மாக்களும் அந்த வீட்டுக்குள்ள வருமாம். அந்த வீட்டுக்குள்ள வந்து இறந்தவங்கள பார்த்துட்டு, அங்க இருக்கவங்க யார் யார் வந்திருக்கா? யார் யார் இங்க அழுகுறா? யார் யார் என்னென்ன சடங்கு செய்றாங்கன்றத கவனிச்சுட்டு தான் போகுமாம். இதிலிருந்து தான் பிதுர் சாபம் ஆரம்பிக்குது.